Friends, welcome to my channel AK's Bright. நாம் இந்த வீடியோவில் சேம் மீனிங் தரும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு This video is sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போகலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 7 சப்ஜெக்ட்னா என்னன்றது தெரியும். என்னென்ன ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட், அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேம் மீனிங் உள்ள டிஃப்ரென்ஸ் வேர்ட்ஸ். ஓகே, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்கன்னா ஐனா நான், ஐனா நான், மீனா எண்ணெய், மீனா எண்ணெய், மை மீன்ஸ் என்னுடைய, மைனா என்னுடைய, மைன் மீன்ஸ் என்னுடையது, மைன் மீன்ஸ் என்னுடையது, மை செல்ஃப் நானே ஆர் என்னையே, மை செல்ஃப் நானே ஆர் என்னையே, பை மை செல்ஃப் நானாகவே, பை மை செல்ஃப்னா நானாகவே. இப்போ இதோட மீனிங்ஸ் புரியுதா? ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப், பை மை செல்ஃப். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதோட மீனிங், தமிழ் மீனிங் என்னன்னு நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்களேன். ஐ ஈட், ஐ ஈட், ஐ ஈட்னா நான் சாப்பிட்றேன், ஐ ஈட். ராஜா கால்டு மீ, ராஜா கால்டு மீ, ராஜா எனக்கு கால் பண்ணியிருந்தான் அப்படி சொல்லுவோம்ல, ராஜா கால்டு மீ. திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் மை பென், இது என்னுடைய பேனா, திஸ் இஸ் மை பென். திஸ் புக் இஸ் மை, திஸ் புக் இஸ் மை, இந்த புக்கு என்னுடையது, இந்த புக்கு என்னுடையது, மைன். ஐ ஹர்ட் மை செல்ஃப், ஐ ஹர்ட் மை செல்ஃப், நானே என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். மை செல்ஃப்னா என்னையே, நானே என்னையே அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது ஐ ஹர்ட் மை செல்ஃப், நானே என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப், ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப், என்னோட ஹோம்ஒர்க்கை நானாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோட ஹோம்ஒர்க்கை நானாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ புரியுதுங்களா? ஸோ இதோட மீனிங்ஸ் டிஃப்ரென்ஸ் புரியுதா? சேம் மீனிங்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ, யூனா என்ன, உன்னை, நீ, நீங்கள், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ யூ, யூ உன்னை, நீ, நீங்கள். யுவர், யுவர்னா உன்னுடைய, யுவர் உன்னுடைய, யுவர்ஸ் உன்னுடையது, யுவர்ஸ் உன்னுடையது. யுவர் செல்ஃப் நீயே, யுவர் செல்ஃப் நீயே. பை யுவர் செல்ஃப் நீனாகவே, பை யுவர் செல்ஃப் நீனாகவே. ஸோ இதோட மீனிங் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம பேசக்குள்ளே இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசணும். ஓகே, அப்போ யூனா என்னன்னு மீனிங் புரியுதா? யூனா உன்னையும் சொல்லலாம், நீ சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். யுவர்ஸ்னா உன்னுடைய, யுவர்ஸ் உன்னுடையது, யுவர் அண்ட் யுவர்ஸ். யுவர் செல்ஃப்னா நீனாகவே செய், நீனாவே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா. பை யுவர் செல்ஃப் நீயாகவே, பை யுவர் செல்ஃப்னா நீயாகவே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஐ கால்டு யூ, ஐ கால்டு யூ, நான் உன்னைய கூப்பிட்டு இருந்தேன், உன்னை கால் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஐ கால்டு யூ. திஸ் இஸ் யுவர் பைக், திஸ் இஸ் யுவர் பைக், இது உன்னோட பைக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. திஸ் இஸ் யுவர் பைக். திஸ் பென் இஸ் யுவர்ஸ், இந்த பெண் உன்னுடையதா. திஸ் பென் இஸ் யுவர்ஸ், இந்த பெண் உன்னுடையதா. யூ ஹர்ட் யுவர் செல்ஃப், யூ ஹர்ட் யுவர் செல்ஃப், நீயே உன்னை ஹர்ட் பண்ணிக்கிற, நீனே உன்னை வருத்தப்படுத்தி செஞ்சுக்கிற அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து நம்ம சொல்லணும் இல்லையா. நீனே உன்னை ஹர்ட் பண்ணிக்கிற, நீனே உன்னை வருத்தப்படுற மாதிரி ஒரு செயலை செய்கிற அப்படி சொல்லுவோம் இல்லையா. யூ ஹர்ட் யுவர் செல்ஃப், நீனே உன்னைய கஷ்டப்படுத்திக்கிற அப்படி சொல்றதுக்கு யூ ஹர்ட் யுவர் செல்ஃப். ஓகே, யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப், யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப், உன்னோட ஹோம்ஒர்க்கை நீனாகவே கம்ப்ளீட் பண்ணிடு, உன்னோட ஹோம்ஒர்க்கு நீனாவே கம்ப்ளீட் பண்ணிடு. ஓகே, ஸோ யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப், நீனே உன்னோட ஹோம்ஒர்க்கை நீனாவே முடிச்சுடு. ஓகே, இப்போ இதோட மீனிங் புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஹீ, ஹீனா அவன், ஹிம்னா அவனை, ஹிஸ்னா அவளை, ஹிம்செல்ஃப்னா அவனையே, பை ஹிம்செல்ஃப்னா அவனுக்காக, அவனுக்காகவே, அவனாகவே அப்படி சொல்லுவாங்க, அவனாகவே
அவனாகவே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஹீனா என்ன சொல்லுவோம், அவன், ஹிம்னா அவனை, ஹிஸ்னா அவளை, ஹிம்செல்ஃப்னா அவனையே, பை ஹிம்செல்ஃப்னா அவனாகவே. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, பேராகிராஃப் சென்டென்ஸ் மேக்கிங்லாம் வரும் இல்லையா, அப்போ வந்து இன் பிட்வீன்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மீனிங்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப he is eating, அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். he is eating. I called him, நான் அவனை கூப்பிட்டேன். I called him, நான் அவனை கூப்பிட்டேன் அப்படி சொல்றோம் இல்லையா. this is his pen, this is his pen, இந்த பெண் அவளுடையது, இந்த பெண் அவளுடையதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. this is his pen, இது அவளுடைய பெண்ணா அப்படின்னு கேட்போம் இல்லையா. he hurt himself, அவனையே ஹர்ட் பண்ணிக்கிட்டான், அவனே ஹர்ட் பண்ற மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டான் அப்படி சொல்லுவோம். his hurt himself, அவனாகவே ஹர்ட் பண்ணிக்கிட்டான். he did his homework by himself, he did his homework by himself, அவனாகவே அவனோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதோட மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் வேற சென்டென்ஸோட சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஸ்போக்கன் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். ஓகேவா. ஸோ நம்ம ஸ்போக்கன் ரெலவெண்ட்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நீங்கள் டெய்லி அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்போக்கன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் கேஸ்.